காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வளர்தமிழ் நூலகம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து உரை. வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட ஒரு கூட்டம் காத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திருவள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்து விடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும். முதலமைச்சர் தான் பல்கலைக்கழக வேந்தராக இருக்க வேண்டும். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அனைத்து மாநிலங்களும் மாநில உரிமைகளை காக்க ஓரணியில் திரள்வது காலத்தின் கட்டாயம். யுஜிசிக்கு எதிராக கேரள அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை. மத்திய அரசின் திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த மாநில அரசுக்கு அக்கறை இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தமிழகம் மீது மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கூறுவது பொய் எனவும் விளக்கம். மாட்டின் கோமியம் 80 வகையான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது. ஐஐடி இயக்குநர் காமகோடியின் பேச்சுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம். சென்னை அபிராமிபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை பகுதியில் நடைபெற்ற கல் விடுதலை மாநாடு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனை ஓலை பட்டையில் கள் குடித்து ஆதரவு. கூட்டணி பலம் இருந்தும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு அமைச்சர்கள் பணம் கொடுப்பது ஏன்? எந்த பணபலமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியைப் போல் தேர்தலை சந்திக்க முடியுமா என்றும் சீமான் கேள்வி. அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் கல்லூரியில் கட்டுக்கட்டாக கரன்சிகளை பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை. வீட்டு லாக்கரை உடைத்தும் பணத்தை அள்ளிச் சென்றதாக தகவல். புதுக்கோட்டையில் கனிமவள கொள்கை குறித்து புகார் அளித்த அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட கல்குவாரியில் 4 மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு. புதுக்கோட்டை ஆர்ஆர் குவாரியில் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது ஆய்வில் அம்பலம். கற்கள் வெட்டி எடுத்த பகுதிகளை ட்ரோன் மூலம் அளவீடு செய்யும் பணியும் மும்முரம். ஈஷா மையத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட கோரிய வழக்கு. காவல்துறை நடவடிக்கை குறித்து தகவல் தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு வேலை வாங்கித் தருவதாக 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரியலூர் மற்றும் திருவாரூரில் கனமழையால் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். பயிர் சேத விவரங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு வருகிறது மத்திய குழு. 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்யப்படுமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு.
மேலூரில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தும் விவசாயிகள். 7 விவசாயிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் 4 பேர் என 11 பேர் டெல்லி புறப்பட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டம். அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்டோர் குண்டுகட்டாக கைது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மாநில மகிழா காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். புதுச்சேரி அரசு உண்மையை மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் கண்டன முழக்கம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பிரபல தீம் பார்க்கில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை. தீம் பார்க் ஊழியரை கைது செய்து திருவான்மியூர் போலீசார் விசாரணை. கோவை சங்கனூரில் ஓடைக்கரையில் கட்டப்பட்ட வீடு சீட்டுக்கட்டு போல் சரிந்த சோகம். உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் கட்டட வல்லுநர்கள் ஆய்வு. தஞ்சை மாவட்டம் சக்கராப்பள்ளி ஊராட்சியை ஐயம்பேட்டை பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக கைது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஏற்பட்ட சாலை விபத்தில் நூலிலையில் உயிர் தப்பிய இளைஞர். பதவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தக்கோட்டையில் எருது விடும் விழா கோலாகலம். மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காளைகளை கண்டு ரசித்து மக்கள் உற்சாகம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்ததாரர்களிடையே மோதல். 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. பொய் வழக்கு தொடர்ந்ததாக கூறி தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும். இயக்குனர் கஸ்தூரி ராஜா தாக்கல் செய்த மனு தொடர்பாக சினிமா பைனான்சியர் ககன் போத்ரா பதிலளிக்க ஆணை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு 2ஆம் கூட்டம் ஜனவரி 31ஆம் தேதி கூடுவதாக அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் பிப்ரவரி 5ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதாக அறிவிப்பு. திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி கங்கா பூஜையில் பங்கேற்க திட்டம் என தகவல். மும்பை தனியார் மருத்துவமனையில் இருந்து நடிகர் சைஃப் அலி கான் டிஸ்சார்ஜ். கத்தியால் குத்தப்பட்டு 6 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வீடு திரும்பினார்.
கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்கு வங்க அரசு மேல்முறையீடு. யுஜிசி புதிய வரைவுகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டை தொடர்ந்து முதலமைச்சர் பினராயி விஜயனும் மத்திய அரசுக்கு கண்டனம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டும் மகா கும்பமேளா 8,80,00,000 பேர் குவிந்து புனித நீராடியதாக அறிவிப்பு. டெல்லி கடமை பாதையில் குடியரசு தின ஒத்திகை நிகழ்ச்சி. ராணுவ விமானங்கள் வானில் சாகச வட்டமடித்த காட்சிகள் வெளியிடு. ஜம்மு காஷ்மீரின் பந்திபோராவில் கொட்டிய கடும் பனி. ராட்சத இயந்திரங்கள் கொண்டு பனியை அகற்றும் பணி மும்முரம். மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளில் ட்ரம்ப் அதிரடி. WHO இருந்து வெளியேறும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்க தென் எல்லைகளில் தேசிய அளவிலான அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு. PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடித்த சர்தார் 2 திரைப்படம் 60% படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் மே மாதம் டீசர் வெளியீட்டுக்கு திட்டம்.